சரி. மேலே இருக்க டாப்பிக்லாம் நான் நேற்று சொன்னேன், நான் பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு முக்கியமாக கட்டாயம் உங்களோட பாடத்தில் இந்த பிரிவில் இருந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு கேள்வி வாரது, சரியா? இதை நீங்கள் விளங்கி எடுத்துக்கொண்டாலும் நான் சொல்கிறேன், விளங்கிக்கின்ற அளவு விளங்கி கொள்ளுங்கள். மிச்சதெல்லாம் இதெல்லாம் இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் என்னென்னு விளங்கி கொண்டா சரி, மற்றபடி நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் வைக்கணும். இதில் வந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரும். வழக்கமாக எல்லா பிள்ளைகளும் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுருவாங்களே, என்னதுலேருந்து ஒரு கேள்வி வந்துருன்றக்காக. இதை பற்றி உங்களோட பள்ளிக்கூடத்தில் நடத்திட்டாங்களா? இந்த ஜென்ரேஷன் பற்றி நடத்திட்டாங்களா ஸ்கூலில்? நல்லது. அனுஷா ஸ்கூலில் நடத்திட்டாங்க. நிலா உங்கள் ஸ்கூலில்? சரி. கணினியின் பரிணாம வளர்ச்சி. கணினியின் பரிணாம வளர்ச்சின்னா கணினின்னா என்னன்னு முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும். கணினின்றா கணனி, தமிழ் வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும், விளங்கிக் கொள்ளுங்கள். கணினி, கணிதம், கணிப்பான். நம்ம கால்குலேட்டர் சொல்லுவோம், கணிப்பான். ஒரு 2 நம்பரை கூட்டுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் கால்குலேட்டர். முதல்ல அந்த கால்குலேட்டரோட பேஸ் எதுன்னா கணினி தான். அதாவது 2 எண்களை கணக்கிடுவதற்காக, கணக்குகளை செய்கிறதுக்காகத்தான் முதல்ல இந்த கணினின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க, சரியா? இந்த கணினியின் பரிணாம வளர்ச்சின்றது முதல்ல 2 எண்களை கூட்டுறதுக்காக ஒரு உபகரணத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க அதை செஞ்சிட்டாங்க. செஞ்சதுக்கப்புறம் அதில் இன்னும் நிறைய ஃபியூச்சர்கள், நிறைய பண்புகளை அதில் சேர்க்க ஆரம்பித்து கடைசியில் இன்றைக்கி நம்ம கையில் கம்ப்யூட்டராகவும் மொபைல் ஃபோன்ஸாகவும் வந்திருக்கு. ஃபோன் வந்து அதுவும் ஒரு வகையான கணினி தான், சரியா? ஃபோன் வந்து அது ஒரு தனி டிவைஸ் அப்படின்லாம் இல்லை. ஃபோன்றதும் ஒரு கம்ப்யூட்டர் தான், சரியோ? 10ஆம் படிக்கிற பிள்ளைகள் ஃபோன்னு கேட்டால் அது கம்ப்யூட்டர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஃபோன்றதும் அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். கணினியின் பரிணாம வளர்ச்சி. தரவுகளை தகவல்களாக மாற்றுவதற்கு எமக்கு கணினி உதவுகின்றது என்பதை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள். தற்போது தன்னியக்க முறையில் தொழிற்படும் பல கணினி தொகுதிகள் இருந்த போதிலும் கணினிகளும் மனிதனை போன்று பல்வேறு யுகங்களை கடந்து இம்மேம்பட்ட யுகத்திற்கு வந்துள்ளது. இப்போ மனிதர்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஹோமோசெஃபியன்ஸ், ஆதி ஹோமோசெஃபியன்ஸ் அண்ட் நியாண்டர்தல் மனிதர்கள். சயின்ஸ் நடத்துகிறேன்னு நினைக்கலாம். என்னென்னா அப்படி தான் அந்த மனிதர்கள் அப்படித்தானே. இப்போ கடைசியாக ஆதி ஹோமோசெஃபியன்ஸ்லேருந்து அப்படி மனித இனம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தது. படிச்சிருப்பியல், புவியியல் பாடத்தில் வந்திருக்குமே. அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்த மாதிரியே கணினிக்கும் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது. இந்த கணிப்பு வசதிக்காக ஒரு உபகரணத்தை செய்ததுடன் கணித்தல் ஆரம்பித்தது. கணக்கு போடுறது 2 எண்களை நம்ம கூட்டுறதுக்கு நம்ம கைகளை பயன்படுத்தலை. கைகளில் 10 விரல்கள் தானே இருக்குது. அதுக்கு மேலே இருக்க எண்களை கூட்டுறதுக்கு ஒரு உபகரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதன் விளைவாக 500 ஆண்டுகளுக்கு முன்னர் எண் சட்டம், அபாக்கஸ் என்னும் உபகரணம் அமைக்கப்பட்டது. நீங்கள் நேசரி படிக்கும்போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த அபாக்கஸ்ன்னு சொல்லி. இதில் இருந்து 9 காய்களை நம்ம இங்கேயால இப்படி சுற்றிக்கிட்டு வரலாம். 10 வரப்போகுதுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு காயை ஒன்றை நகர்த்தி அது வந்து 1, 10, 100, 1000 அப்படின்ட்டு நம்ம கணக்கு போடுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அபாக்கஸை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு நேசரியிலெல்லாம் தந்திருப்பாங்க. இதுதான் முதல்ல கம்ப்யூட்டரோட என்ன சொல்கிறது, ஒரு மாடல். இதை பேஸ் பண்ணி தான் கணக்கு போடுறதை கண்டுபிடிச்சாங்க. கணக்கு போடுறதுக்கு இதை எளிமையாக்குனாங்க. பிறகு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் புதுசாக கம்ப்யூட்டர்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு ஜென்ரேஷன், ஒரு தலைமுறைகளை கடந்து வந்திருக்கு. 1642 பிளைஸ் பஸ்கல் என்பவர் ஆடிங் மிஷின் எனும் உபகரணத்தை உற்பத்தி செய்தார். இது உலகின் முதலாவது பொறிமுறை கணித செய்கைகளை செய்யும் உபகரணமாக கருதப்பட்டது, ஆடிங் மிஷின். அந்த ஆடிங் மிஷின் எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்களோ தெரியல, சாரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகல. ஆடிங் மிஷின் பார்த்ததில்லை பாரன். இது எல்லாமே நான் ஏன் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன்டா, போன வருஷம் ஒரு பிள்ளை படித்து கொண்டிருந்தப்போ இந்த கம்ப்யூட்டரோட போர்ட்ஸுகள் பற்றியெல்லாம் எல்லாம் சரியாக சொல்கிறா.
ஒரு பிழையும் இல்லை, எல்லாத்தையும் தெளிவாக அப்படியே அப்படியே அச்சு புரளாமல் சொல்கிறான். ஆனால் அது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் தெரியல, பார்த்ததில்ல, கண்ணால் பார்த்ததில்லை அப்படின்ற. அப்போ நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படி வராது. சப்போஸ் அந்த ஃபோட்டோவை கொடுத்து இது என்னென்னு கேட்டுட்டாங்கன்னா தெரியாது. அதனால் இந்த ஃபோட்டோக்களை பார்க்க பழகுங்க. இந்த இருக்குது, இதுதான் ஆடிங் மிஷின் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இருக்குது, இதை பயன்படுத்தி இந்த பாருங்கள் இப்படித்தான் இருக்கும் ஆடிங் மிஷின். சரியா? ஜஸ்ட் ரைட். hpmuseum.org இதெல்லாம் இப்போ மியூசியமில் இருக்குது. பழைய படங்கள் எங்கேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இவங்க செக்யூரிட்டி அது இதுன்னு போட்டு இதை வாங்குவாங்க. அந்த இதுதான் ஆடிங் மிஷின். இப்படி தான் இருக்கும். 2 3 ஒவ்வொரு நம்பரான மற்ற வார விடையும் இதை பேஸ் பண்ணி இதிலேயே அவுட்புட் வரும். இதெல்லாம் இந்த கணித்தலுக்காக நாங்கள் பயன்படுத்தின மிஷின். முதல்ல வந்த இதைத்தான் ஆடிங் மிஷின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மிஷின் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியோ? எல்லாத்தையும் நான் இப்படி காட்டுறதுக்கு காரணம் என்னடா காலுக்கு ஓகே. இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்த்து வச்சிங்கன்னா விளங்கும் அப்படின்டா என்னண்டு. உங்களோட அட்மின் நான் எடுக்கிறா, சாரி. சரி, இந்த காட்டுனதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொன்றும் இப்படி பேர் மட்டும் இதில் இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது தானே, அந்த விளக்கம் இருக்கணுன்றக்கா. ஆடிங் மிஷின் முதல்ல இப்போது 1642 பிளைஸ் பஸ்கல்ன்றவர் ஆடிங் மிஷின் ஒன்றை உருவாக்கு. இந்த 1642 முதல்ல பிளைஸ் பஸ்கல்ன்றவர் இதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு மெஷின்ஸ் எல்லாம் கொடுத்து வடிவாக செய்யலாமே அப்படின்ட்டு கண்டுபிடிச்சது தான் இந்த ஆடிங் மிஷின். இப்போ ஃபோட்டோவில் காட்டுங்க. அது என்னும் உபகரணத்தை உற்பத்தி செய்தார். இது உலகின் முதலாவது பொறிமுறை கணினி செய்திகளை செய்யும் உபகரணமாக கருதப்படுது. இப்போ உங்களுக்கு வினாத்தாளில் வரும், உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது பொறிமுறை கணினி. இந்த வாரிகளை நல்லா விளங்கி கொள்ளணும். பொறிமுறைன்னா என்னென்னா என்ன சொல்கிறது, இப்போ இது நாங்கள் கைகளாலேயே ஒன்றையும் நகர்த்தி விடைகளை நாங்களே கண்டுபிடிக்கணும். பொறிமுறைங்கிறது இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்னு கேள்விப்பட்டோம்ல. ஒரு இன்புட்டை கொடுத்தா ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை செய்கிறத தான் இந்த பொறிமுறை நம்மளுன்னு சொல்லுவோம். சரியா? பொறிமுறைன்னா என்ன, அதை பற்றின விளக்கம் இப்போ கிடைச்சிட்டா பிள்ளைகள்? பொறிமுறைன்னா விளங்கலையா? நான் திருப்பி சொல்லவா? விளங்கிட்டு ஓகே. இந்த பொறிமுறைன்ற வசனத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எக்ஸாம்பிள் வரும். என்னென்னா இந்த முதலாவது பொறிமுறை கணினி எதுன்னு கேட்பாங்க. ஆடிங் மிஷின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது ஏபிசிடியில் முதலாவது எழுத்து என்ன, ஏ இருக்குமா அப்படின்னு வேணால் கூட ஞாபகம். ஆடிங் முதலாவது ஆடுன்னா கூட்டுறது, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் முதலாவது கூட கூட்டல் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது பொறிமுறை கணினி ஆடிங் மிஷின் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. செஞ்சவர் யார்? பிளைஸ் பஸ்கல். செஞ்சவர பேர்கள் கேட்க வாய்ப்பு இல்லை. இப்போ பொறிமுறை கணினின்னா என்ன, முதலாவது பொறிமுறை கணினி என்ன, உங்களுக்கான பிடிஎஃப்ல நான் இதெல்லாம் ஆட் பண்ணி தருவேன். முதலாவது பொறிமுறை கணினின்னா என்னென்னு கேட்பாங்க. ஆடிங் மிஷின். இது எப்படி வேலை செஞ்சு விளங்கும் தானே, ஒரு இன்புட்டை கொடுத்து ஒரு ப்ராசஸ் ஒன்று பொறிமுறையாக மெஷின்ஸே செஞ்சு ஒரு விடையை காட்டும். அதை தான் ஆடிங் மிஷின்னு சொல்கிறாங்க. சரியோ? அடுத்து 1674 கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இடைவெளியிலேயே கோட்ஃப்ரைட் வில்லியம் ஒன் லைப்னிட்ஸ் என்பவர் பஸ்கலின் உபகரணத்தை மேம்படுத்தினார். பஸ்கல்னா யார்? இந்த இருக்காரு, இவர் கண்டுபிடிச்சதுன்னு சொன்ன நானே, அந்த ஆடிங் மிஷின், அந்த டைப்ரைட், பழைய காலத்து டைப் அடிக்கிற மிஷின் மாதிரி, அதை கொஞ்சம் மேம்படுத்தியிருக்கார். இதன் விளைவாக வகுத்தல் பெருக்கல் ஆகியவற்றை மேலும் எளிதாக செய்யத்தக்கதாக இருந்தது. இப்போ இதன் மூலம் நமக்கு என்ன விளங்குதுண்டா, இந்த ஆடிங் மிஷினில் பேரே பாருங்கள், ஆடுன்னு என்ன, கூட்டல். அது இந்த கூட்டல்களை மட்டும்தான் செய்யும். கூட்டல் கழித்தலும் சேர்த்து செய்யும் நினைக்கிறேன், சப்ட்ராக்ஷனும் செய்யும். இந்த கூட்டல் கழித்தல் மட்டும் செய்கிறதுக்காக தான் அவர் அந்த பொறிமுறை கணினியை கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காரு. இப்போது இந்த ஒன் லைப்னிட்ஸ்ன்றவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதில் கொஞ்சம் விஷயத்தை ஆட் பண்ணி வகுத்தல் பெருக்களையும் செய்யக்கூடிய மாதிரி கண்டுபிடிச்சிட்டார். இப்போ புரியுதா கம்ப்யூட்டர் எப்படி எவாலுவேட் ஆகி வருதுன்னு, அதாவது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வருதுன்னு விளங்குதா? குரங்குகள் முதல் தரையில் 4 கால்கள் நடந்து, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து 2 கால்களில் நடந்து 2 கைகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்படி தான் நம்ம பரிணாம வளர்ச்சி பற்றி படிச்சிருப்போம், சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் கணினி முதல்ல எப்படி இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் இந்த ஆடிங் மிஷினில் அந்த பொறிமுறையாக 2 நம்பரை கூட்டுறதை வந்திருக்கு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அதை கொஞ்சம் மேம்படுத்தி வகுத்தல் பெருக்கில் கொண்டு வராரு. சரியா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவாலுவேட் ஆகி வருது. அடுத்து பாருங்கள், ஜோஸ் ஜாக்வார்ட். இந்த ஜோஸ் ஜாக்வார்டுன்ற பேரை நீங்கள் பக்கத்தில் இது வச்சுருக்கீங்க தானே எல்லோரும்? என்னென்னா பேப்பர் உண்டு, அந்த பேரை ஞாபகம் இது வந்து உங்களுக்கு பல வச்சுருக்கீங்க. நிறைய வினாத்தாள்களில் நான் பார்த்துருக்கேன். இந்த பேர் அதிகமாக வரக்கூடியது, அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஜோசப் ஜாக்வார்ட் என்ற ஃப்ரெஞ்சு விஞ்ஞானி, ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. துளை அட்டை முறைமை, பஞ்ச் கார்டு சிஸ்டம். இந்த பஞ்ச் கார்டு சிஸ்டம்ன்றது வந்து இது அப்படி இந்த மிஷினை அப்படி தலைகளாக மாற்றி ஒரு புது யுகத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி, அதாவது ஜென்ரேஷனோட ஸ்டார்டிங், கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொண்டு போய் வச்சிருச்சு. சரியா? இந்த ஜோசப் ஜாக்வார்டுன்ற பேரை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இது அடிக்கடி வருது. ஏன்னா இந்த பஞ்ச் கார்டு சிஸ்டம்ன்றது கம்ப்யூட்டரில் இந்த என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சி. இன்புட் அவுட்புட்டை பஞ்ச் கார்ட்ஸில் வரேன். பஞ்ச் கார்டுனாலும் என்னென்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கோம். சரியோ? எல்லாத்தையும் காட்டுறேன். பஞ்ச் கார்டு சிஸ்டம். இந்த பஞ்ச் கார்டு வந்து இதாக இருக்குது. இதுதான் முதல்ல அந்த பஞ்ச் கார்டு சிஸ்டமை கொண்டு வராங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய விடைகள் இருக்குல்லோ, இன்புட் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பாருங்கள், 1 2 3 இருக்கா, இதில் 1 4வது இடத்துல இருக்குது. அப்போ இது என்ன, 4000ன்னு தொடங்கும். என்ன 1 10 100 1000. அப்போ இது 4000 4230. இந்த லைனில் அவங்க கொடுக்கல. இந்த இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. விளங்குதா? நான் என்ன சொல்ல வரேன்னு விளங்குதா பிள்ளைகள்? எப்படி அந்த இன்புட் அவுட்புட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்களா? அந்த நம்பர்களில் ஓட்டையை போட்டுருவாங்க. ஓட்டையை போட்டுட்டு அந்த ஓட்டையை அந்த கம்ப்யூட்டர் ரீட் பண்ணும். எந்த நம்பர் இடத்துல அந்த ஓட்டை விழுந்திருக்கோ அந்த இடத்துல அந்த நம்பர், இதுதான் உள்ளீடு. விடை கிடைக்கும் போதும் உங்களுக்கு அதே மாதிரி இப்படி ஒரு கார்ட்டில் ஆன்சரை இப்படி ஓட்டையாக போட்டு அந்த நம்பரை மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு இதுதான் விடை அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கொள்ளலாம். அப்போ யோசித்து பாருங்கள், இந்த கணினியோட பரிணாம வளர்ச்சி. இந்த பாருங்கள், ஒரு கூட்டல் கழித்தல் நம்ம இப்போ கேல்குலேட்டரில் அடித்த உடனே விட வருது. 10 கூட்டினா என்னென்னு உடனே வருது. ஆனால் அவங்க அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு கூட்டல் கழித்தல் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. ஒரு கார்டில் ஓட்டையை போட்டால் உள்ளே போடணும், அது விடையை வந்து அந்த நம்பருக்கு நேராக ஓட்டையை போட்டு தரும். இந்த ஜோசப் ஜாக்வார்டுன்றதான் அந்த சிஸ்டமை கண்டுபிடிக்கிறாரு. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து சார்லஸ் பாபேஜ். சார்லஸ் பாபேஜ்னா யார்? இந்த பேர் சின்ன வகுப்பில் நீங்கள் 5ஆம் வகுப்பு பாடத்துலலாம் 5ஆம் வகுப்புலேயே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் என்ன சொல்லுவாங்க, கணினியின் தந்தை. இந்த பேர், இதை நோட் பண்ணுங்கள். அந்த இடத்த அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியோ? கணினியின் தந்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் இந்த தந்தைன்னு, இந்த பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டால் அந்த ரிச்சர்டோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தந்தைகள் இருப்பாங்கல்லோ, அந்த துறையில் சிறந்தவராக இருக்கிறத ஒரு தந்தைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கணினியின் தந்தைன்னு யாருன்னு கேட்டால் சார்லஸ் பாபேஜ்ன்னு சொல்லுவோம். சார்லஸ் பபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இங்கே ப்ரொனன்சியேஷன் பள்ளிக்கூடம் சில அப்படி தான். சார்ல்ஸ் பபேஜ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க என்பவர் துளை அட்டை முறைமையை எண்ணக்கருவை பயன்படுத்தி, இந்த பஞ்ச் கார்டு சிஸ்டம் அதே சிஸ்டத்தை பயன்படுத்தி அனலிட்டிக்கல் என்ஜின் எனும் உபகரணத்தை அமைத்தார். நான் கதைக்கிறதெல்லாம் விளங்குது தானே? நான் அடிக்கடி கேட்குறதுக்கு காரணம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல தான். அனலிட்டிக்கல் என்ஜின்ஸ் கேட்குதில்ல. அனலிட்டிக்கல் என்ஜின்ஸ், அதாவது சார்லஸ் பாபேஜ் செஞ்ச அனலிட்டிக்கல் என்ஜின் 1800களில் செஞ்சுருக்காரு. இந்த இருக்குது பாருங்கள், இவர் தான் சார்லஸ் பாபேஜ். வடிவாக இருக்காருன்னா ஸ்டைலானால இருக்கார். அந்த இதுதான் அவர் செஞ்ச அனலிட்டிக்கல் என்ஜின். இது வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அனலிட்டிக்கல் என்ஜின் 1800களில் சார்லஸ் பாபேஜ் செய்கிறார். 1800கள் தானே? ஆமாம், 1837 செஞ்சுருக்கார் போல். இந்த அனலிட்டிக்கல் என்ஜின் இந்த இப்படி தான் இருக்குது. இதுக்கும் நம்ம இப்போ வச்சுருக்க கம்ப்யூட்டருக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. ஆனால் இது இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலெல்லாம் செஞ்சுது.
இதை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றினாங்க. நீங்கள் அடுத்த வருஷம் கூட சிலபஸில் இருக்கோ தெரியல, உங்களுக்கு ஏஎல்ல இருக்கும். இந்த மிஷின்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு படிப்பீங்க. இப்போ இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்புறம் நீங்கள் அடுத்த வருஷம் இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாம் படிப்பீங்க, உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு படிப்பிக்க போகும்போது சார்லஸ் பாபேஜ்னா யாருன்னு தெரியாது, அனாலிட்டிக்கல் இன்ஜினை வாழ்க்கையிலேயே கண்ணால் கூட பார்த்ததில்ல, நான் பேரை கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னால் அது சரியாக இருக்காது. சரியோ, இப்படி தான் அனாலிட்டிக்கல் இன்ஜின் இருக்கும். சார்லஸ் பாபேஜ் அனாலிட்டிக்கல் இன்ஜின் என்னும் உபகரணத்தை அமைத்தார். அவருடைய இவ்வெண்ணக்கரு கணினியின் மேம்பாட்டிற்கு உதவியமையால் அவர் கணினியின் தந்தையாக அழைக்கப்படுகின்றார். ஏன்னா இவர் கண்டுபிடிப்பு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையே மாற்றிட்டு, இந்த பஞ்ச் கார்டு சிஸ்டம், ஒரு பேப்பரை கொடுத்து பேப்பரை எடுத்து அப்படி இல்லாமல் இது ஒரு டிஜிட்டலைஸாக மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுது. அதனால் இவரை கணினி இந்த துறையில் இவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிருந்தாலும் பிளைஸ் பஸ்கல், வான் லீவன்சன், ஜோசப் ஜாக்வார்ட் இவங்களெல்லாம் விட்டுட்டு சார்லஸ் பாபேஜை தந்தைன்னு சொல்கிற காரணம் இந்த 3 பரிணாமத்தை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒன்றை கொண்டு வர. அதனால் சரியா. அடுத்து அவருடைய இப்பொறிக்கு கணினி நிகழ்ச்சி திட்டங்களை தயாரிப்பதற்கு முயன்ற அடா லவ்லேஸ் உலகின் முதலாவது கணினி நிகழ்ச்சி திட்ட நுட்பராவார். இந்த பேரை ஞாபகம், அடா லவ்லேஸ். அடா லவ்லேஸ்ன்ற பேர் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளைகள்? வேர்ல்டோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர். கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யணுமோ அந்த ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அடா லவ்லேஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்காங்க ஒரு பொண்ணு, உலகத்தில் முதல்ல ஒரு கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமர். அந்த கம்ப்யூட்டர் எப்படி வேலை, ப்ரோக்ராமிங் என்ன தெரியும் தான், கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, நீங்கள் இனி வரும் காலங்களில் படிப்பீங்க. ப்ரோக்ராமிங்னா என்னென்னு, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யணும்னு நமக்கு கட்டளைகளை செலுத்துறது, இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்ற கட்டளைகளை கொடுக்குறது தான் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நான்லாம் அந்த ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக ரொம்ப முன்னக்கிட்டேன். ஆனால் இந்த பாருங்கள், அடா லவ்லேஸ் ஒரு பொண்ணு, இவங்க தான் முதலாவது ஒரு கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமர். இவங்க தான் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. இப்போ நான் ப்ரோக்ராமர், நான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இவங்க தான் முதல்ல ஒரு கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் எழுதுங்க, ஒரு பொண்ணு. பார்த்தீங்களா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவங்க தான் அடா லவ்லேஸ். சரியா. நான் ஏழு படிக்கும்போது அடா லவ்லேஸ்ன்றது இந்த இருக்குல்ல, இந்த எண்ணக்கரு, முதலாவது கணினி நிகழ்ச்சி திட்டம் நுட்பர் ஆவார்னு போட அவர் ஒரு ஆண் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நான் இன்டர்நெட்டில் போய் தேடி பார்த்தப்பறம் தெரிஞ்சு அடா லவ்லேஸ்ன்றது ஒரு லேடின்னு. சரியா. கணினியின் தந்தை சார்லஸ் பாபேஜ். இந்த ஜோசப் பஞ்ச் கார்டு சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் ஜோசப் ஜாக்வார்ட். ப்ரோக்ராமிங் முதலாவது கணினி செய்நிரலாக்கலர் அடா லவ்லேஸ். இந்த 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 இதையும் எழுதி வச்சுக்கோங்க, இது தேவைப்படும். சரியா. இப்போ நாங்கள் இது வரைக்கும் கதைக்கிறதுல ஏதாவது தெளிவு இருக்கா, இல்லை நான் என்ன கதைக்கிறேன்னு விளங்காமல் இருக்கா யாருக்காவது? நான் என்ன கதைக்கிறேன்னு யாருக்காவது விளங்காமல் எதுவும் இருக்கா? ரிப்ளை பண்ணுங்கள். விளங்குது அண்ணா. ஓகே, விளங்குது தானே. ஏன்னா நான் என்ன காய்ச்சி கொண்டிருக்கேன்ட்டு விளங்காமல் இருந்துடக்கூடாது. ஓகே, விளங்குது. திறமையான பிள்ளை இல்லை நீங்களாம். கம்ப்யூட்டர் எப்படி பரிணாம வளர்ச்சி, அதை யார் எப்படிலாம் உருவாக்குனாங்கன்னு வந்துட்டுருக்கோம். இந்த அடா லவ்லேஸ் இவங்க ஒரு பொண்ணு, முதலாவது கணினி செய்நிரலாளர். சரியோ, அடா லவ்லேஸ். அடுத்து கொஞ்சம் அப்டேட் ஆகி நம்ம இந்த பழைய இந்த மெஷின்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கரண்ட்டுக்குள்ளே வரோம். கரண்ட்டை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்குறது. ஹார்வர்ட் ஐக்கன் என்பவரால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில், இந்த ஹார்வர்ட் ஐக்கன்னா யார், இவர் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ முக்கியமானலாம் இல்லை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ பெரிய பல்கலைக்கழகம். இப்போ அவங்க ஆன்லைன்லலாம் டிகிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெரிய பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை, பார்த்து சொல்கிறேன். இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமது சகாக்களுடன், அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஐபிஎம் கம்பெனியின் உதவியுடனும், ஐபிஎம் கம்பெனி தெரியும் தானே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் கம்பெனி ஒரு காலத்தில், இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கானுங்க. கம்பெனியின் உதவியுடனும் தன்னியக்க தொடரி கட்டுப்பாட்டு கணிப்பான்
ஆட்டோமேட்டிக் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர். இது என்னடா பேர் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். தன்னியக்க தொடரி கட்டுப்பாட்டு கணிப்பான் அப்படின்னு கொடுத்து பேரையும் இப்படி கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு ஒரு 4-5 தடவை அப்படி வாசித்து கொண்டு போகும்போது அது அப்படி உங்களுக்கு மனசில் பிடிபட்டுரும் பிள்ளைகள், பயப்பட வேணாம். சரி, இவ்வளோ பெருசாக பேராக இருக்கே அப்படின்ட்டு. எனும் உபகரணம் 1944 உற்பத்தி செய்யப்பட்டது. இது மார்க் 1 எனப்பட்டது. இந்த பேரை மறந்துடுங்க, அப்போ உங்களுக்கு இது யூஸ் ஆகாது. மார்க் 1 ஹாவர்ட் ஐக்கன் என்பவரால் உருவாக்கப்பட்ட, ஹாவர்ட் ஐக்கனும் ஐபிஎம் கம்பெனியும் சேர்ந்து உருவாக்கின முதலாவது கம்ப்யூட்டர் மார்க் 1. இந்த மார்க் 1 எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இப்போ நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் எப்படி இருக்குன்னு பார்த்தோமா. நீங்கள் இது வரைக்கும் பார்த்த கம்ப்யூட்டரை விட அதெல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கோண்ணே. மார்க் 1 வாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எதுவுமே கம்ப்யூட்டர் மாதிரி இல்லை. ஆனால் இதை பாருங்கள், இதுதான் ஒரு ரூம் அளவுக்கு இருக்குது. இதுதான் கம்ப்யூட்டர். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக கம்ப்யூட்டர் இப்போ இருக்க கம்ப்யூட்டர் லுக்குக்கு வருதா? இதுதான் மார்க் 1 கம்ப்யூட்டர். இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் ஸ்க்ரீனும் இல்லையே, கீபோர்டும் இல்லையே, என்னண்டு இன்னும் உள்ளீடு கொடுக்குறது, என்னண்டு வெளியீடு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பெரிய தலைவலி பிடிச்ச விஷயம். இது வந்து சிக்னல்ஸ், லைட்டுகள், பல்புகள் எரிய விட்டு டெஸ்ட் பண்ணாங்க. எப்படின்னா பல்புகள் எரியும், இன்புட் நீங்கள் கொடுத்தாலும் அவுட்புட் கொடுத்தாலும் பல்புகள் எரியும். இந்த பாடத்தை நான் இவ்வளோ டீப்பாக உங்களுக்கு விளங்கப்படுத்த அவசியம் இல்லை, இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர் பற்றியெல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க 10ஆம் பிள்ளை. சரியா? இப்போதைக்கு இனிப்பளவு டாப்பிக்கும் உங்களுக்கு கிளியரா? இதுக்குள்ளே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கணும். சந்தேகங்கள் வரும், பிள்ளைகளுக்கு சந்தேகம் தான் வரும்னு சொல்லுவாங்க. ஓகே நிலா, பர்ஃபெக்ட். ஓகே, விளங்கிட்டு அவ்வளவும். அனுஷா, உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. சும்மா ஸ்கிப் அடிச்சுட்டு போகக்கூடாது. நாலு பின்ன மார்க் 1 கம்ப்யூட்டரை பார்த்துருக்கீங்களா, திடீர்னு ஒரு ஃபோட்டோவை காட்டி போட்டு இது என்ன கம்ப்யூட்டர்னு கேட்டால் நான் பார்த்துருக்கேனே, இன்டர்நெட்டில் பார்த்துருக்கேனே, இப்படி தான் மார்க் 1 இருக்குன்னு சொல்லணும். சரியா? புத்தகத்தில் இல்லாதனால எனக்கு அந்த கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, இவ்வளோத்தோட இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த சைட்டில் போட்டுட்டாங்க பரிணாம வளர்ச்சி அடையுது. முதல் தலைமுறை கணினிகள். இந்த சார்ட்டு வேறு வழியில் நீங்கள் மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் இதில் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? பக்கத்தில் வச்சு நோட்ஸாக எடுக்கிறீங்களா இதை பற்றி? இதை நான் உங்களுக்கு டியூட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா, வகுப்பு நடக்குது, சும்மா பார்த்து போட்டிருந்துட்டு போய் பிரயோசனம் இல்லை தானே, நேரத்தை ஒதுக்கி ஒரு மணி நேரம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் இதில் வந்து இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயும் சில வார்த்தைகளை சொல்லுவேன். இந்த அப்படின்னா என்னென்று சொல்ல பக்கத்தில் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் டைம் இருந்தால், ஃப்ரீ டைம் இருந்தால், பிள்ளைகள் இப்போ நல்லா ஓடி ஆடி விளையாடி சந்தோஷமாக இருக்கிற விளையாண்டு கொண்டு திருவியல், இந்த நேரம் என்னடா அந்த அண்ணா அதை செய்ய சொல்கிறார், இதை செய்ய, படிப்பு போர் அடிக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் நான் சொல்கிற இந்த வார்த்தைகளெல்லாம் இணையத்தில் ஒருக்கா சும்மா கூகுளில் தேடி பாருங்கள். அப்படின்னா என்னென்னு சும்மா பார்த்துட்டு வாங்க, காணும். சரியா? நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் எதுனாலும் முடியும். சரியா? இப்போ பாருங்க, 1940 தான் முதலாவது தலைமுறை கணினின்ற அந்த கேட்டகரியை கொண்டு வராங்க. முதலாவது ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு மட்டுமான்னு கேட்டால் இல்லை, இன்டர்நெட்டுக்கும் இருக்குது. இன்டர்நெட்டுக்கு எப்படின்னா உங்களுக்கு தம்ஸ்அப் சட்டுன்னு போடுங்க. சரியா? நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, இப்போ யூஸ் பண்ணுற சிம் இருக்குல்ல, 3G சிம், 4G சிம், இப்போ 5G வருது, அப்படி இப்படிலாம் கதைக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 4G சிம் இப்போ எல்லோரும் பாவிச்சு கொண்டு. இந்த ஜீன்னா என்னென்னா ஜென்ரேஷன். நான் வந்து ஆரம்பத்தில் இந்த 2G சிம் இருந்தப்போ 2G இன்டர்நெட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். 150 ரூபாய்க்கு 1 ஜிபியை ஒரு மாதம் பாவிக்கலாம். அப்போயும் அது மிச்சம் இருக்கும். ஏன்னா 2Gங்கிறது ரொம்ப ஸ்லோவான இன்டர்நெட். அடுத்து 3G வந்துச்சு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம 4G வச்சுருக்கோம், ஒரு நாளைக்கு 1 ஜிபி கூட காணுதில்லைண்ணே. அந்த ஜின்றது ஜென்ரேஷன், இன்டர்நெட் ஸ்பீடோட ஜென்ரேஷன். இப்போ 5G வருதுன்னு சொல்கிறாங்க. 5G இப்போ 4Gயை விட கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். சரியா? இதைத்தான் ஜென்ரேஷன்னா பிரிப்பாங்க. இப்போ 2G இல்லை, அப்போ இருந்த ஜென்ரேஷன் இப்போ இருந்துச்சுன்னா, இப்போ 2Gயாக இருந்துச்சுன்னா இப்போ நாங்கள் முன்னுக்கு இந்த கிளாஸ் நடத்த முடியாது. ஏன்னா 2Gயில் இன்டர்நெட்டுக்குலாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் 3G கொண்டு வந்தாங்க. 4Gயில் இப்போ இதை கனெக்ட் பண்ண முடியாது. 5G இப்போ யூஸ் பாருங்கள், இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இன்டர்நெட் அப்படியே அப்டேட் ஆக அதை ஜென்ரேஷனாக பிரிக்கிறாங்க. இப்போ சைனா 6Gயில் இருக்காங்களாம்,
ஒரு 300 MB மூவியை டவுன்லோட் பண்ணால் அப்படியே ஒரு 2-3 செகண்டில் டவுன்லோட் ஆகிடும். அவங்க 6Gயில் இருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் 5Gக்கு போகலை. இதான் வந்து இதை தான் இந்த ஜின்னா ஜென்ரேஷன் விளங்குதா, ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அதே தான் என்ன செய்கிறாங்க, இந்த கணினிக்கும் பிரிக்கிறாங்க. கணினி ஜென்ரேஷன், முதலாவது தலைமுறை கணினி, தலைமுறைனா ஜென்ரேஷன், 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4, 5, இப்படி 5 தலைமுறையாக பிரிக்கிறாங்க. இதை ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னா, இந்த தலைமுறையில் இருந்ததை விட இந்த தலைமுறை கணினிகள் கொஞ்சம் அப்டேட்டடாக, கொஞ்சம் புதிய விடயங்களை ஆட் பண்ணி நல்லா வேலை செய்யும். சரியா? இப்போது நம்ம நேராக விஷயத்துக்கு பார்ப்போம். இந்த கம்ப்யூட்டர்லாம் கண்ணில் காட்டுவோம், நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கணுமா பாருங்கள், இல்லை இதுலேயும் காட்டுறேன். முதல் தலைமுறை கணினி 1940 56 இந்த 16 வருஷத்துக்குள்ளே இந்த 5 வகையான கம்ப்யூட்டர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் முதலாம் தலைமுறைக்குள்ளே வரும். பிரதான வன்பொருள் தொழில்நுட்பவியல். வன்பொருள்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? வன்பொருள், மென்பொருள். வன்பொருள்னா என்னென்னா, இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, நம்மளால் தொட்டு உணரக்கூடிய பொருட்கள். கம்ப்யூட்டரில் இந்த மவுஸ் ஒரு வன்பொருள். இந்த மவுஸை இப்போ என்னால் அப்படி கையால் அப்படியே தொட முடியும். இந்த கம்ப்யூட்டரில் இருக்க இந்த பட்டன்ஸை என்னால் தொட முடியும். இது வன்பொருள். வன்பொருள்னால் வன்மையானது, உங்களால் தொட முடியும். தொட முடிய எல்லாமே வன்பொருள்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்கு இருக்க இந்த கூகுள் மீட் இருக்குல்ல, சாஃப்ட்வேர், இது வந்து மென்பொருள். மென்பொருள் உங்களால் தொட முடியாது. வன்பொருள், மென்பொருள், இது ரெண்டு பற்றி உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். வன்பொருள்னால் நீங்கள் தொட்டு உணரக்கூடிய எல்லாமே, இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், இந்த மவுஸு, இந்த கீபோர்டு, இந்த ஃபோனு, இந்த டேட்டா கேபிள், எல்லாமே வன்பொருட்கள், என்னால் கையில் தொட முடியும். மென்பொருள்ன்றது உள்ளுக்கு இருக்க ஓஎஸ். நீங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டு, iOSன்னு நிறையா ஓஎஸ் வச்சுருக்கீங்க. ஓஎஸ்ங்கிறது உங்களால் கையால் தொட முடியுமா? இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் மீட்டுங்கிறது ஒரு ப்ரோக்ராம், உங்கள் ப்ரௌசர் ஒரு ப்ரோக்ராம், அது வந்து மென்பொருள், அதை தொட முடியாது. மென்பொருள்னால் என்ன? சாஃப்ட்வேர். முதலாவது ப்ரோக்ராமர் யாருன்னு சொன்னேன்? பெண்ணொன்று சொன்னேன்ல, அடா லவ்லேஸ்ன்னு. அவங்க கண்டுபிடிச்சது வன்பொருள் எல்லாம் இல்லை. அந்த மெஷின் எப்படி வேலை செய்யணுன்ற ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிங்க. சாஃப்ட்வேர்னால் சாஃப்டாக மென்பொருள் உங்களால் கையில் தொட முடியாது. ஹார்ட்வேர், வன்மையாக இருக்கும். வன்பொருள் உங்களால் தொட முடியும். சரியா? இப்போ வன்பொருள், மென்பொருள், இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையோ? இப்போ விளங்குதா வன்பொருள்னா என்ன, மென்பொருள்னா என்னென்னு? விளங்கலன்னா சொல்லணும், நான் திருப்பியும் விளங்கப்படுத்துவேன். சரி, வன்பொருள், மென்பொருள்னா இதில் இருந்து பாருங்கள், பிரதான வன்பொருள் தொழில்நுட்பவியல் அப்படின்னு போட்டாங்க. இந்த வன்பொருள்னால் என்னென்னு நமக்கு தெரியாது. சரியா? வன்பொருள்னால் என்னென்னா, இப்போது முதலாவது கம்ப்யூட்டரில் பார்த்தேன், நம்ம அந்த பஞ்ச் கார்டு சிஸ்டமை பார்த்தீங்களா? அதில் வன்பொருள் என்ன? பஞ்ச் கார்டு, அந்த கார்டுகள், அதை நம்மளால் கையால் தொட முடியும். அடுத்து வந்ததில் என்ன செஞ்சாங்க, அந்த வன்பொருட்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு மெஷின், என்ன சொல்கிறது, எலக்ட்ரானிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மெஷினை உருவாக்குறாங்க. இலத்திரனியல் உபகரணங்களை இணைச்சு, தமிழ் விளங்குது தானே? இப்போ இலத்திரனியல் உபகரணங்களை இணைச்சு, அந்த ஹார்ட்வேர்களெல்லாம் இணைச்சு ஒரு புது கம்ப்யூட்டரை உருவாக்குறாங்க. அந்த கையால் தொடக்கூடிய நம்மளால் அந்த கையால் அந்த கம்ப்யூட்டரில் எதெல்லாம் தொட முடியுமோ அதெல்லாம் ஹார்ட்வேர், எதெல்லாம் நம்மளால் தொட முடியாதோ அதெல்லாம் சாஃப்ட்வேர். இப்போதைக்கு விளத்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு சொல்லி போகும்போது அப்படியே தானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரியா? பிரதான வன்பொருட்கள், அவங்க இதுக்குள்ளே யூஸ் பண்ண மெஷின்ஸ், அந்த என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? வெற்றிட குழாய்கள், வேக்கம் டியூப்ஸ், இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. வேக்கம் டியூபை காட்டுறேன். வேக்கம் டியூபர் நினச்சா வேக்கம் கிளீனர் வருது. இந்த வேக்கம் டியூப்ன்றது ஒரு டெக்னாலஜி. இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் இந்த பழைய காலத்து பல்புகளில் இது யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா யாராவது? தம்ஸ்அப் பார்த்துருந்தா சொல்லணும். பார்த்ததில்ல. ஏன்னா இது வந்து எங்கள்ட ஜென்ரேஷனோட அழிஞ்சிருச்சு. இது என்னென்னா, இது சின்ன சின்ன பல்புகள். இந்த பல்ப் என்ன செய்யும்? எரியும், அவ்வளோதான். இது பல்பு. இப்படி பல்பெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லைன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் இப்போ இல்லை, அழிஞ்சிட்டு. முதல்ல இதுதான் பல்பு. இந்த பல்பு தான் இப்போது கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா? 3ஆவது அம்பேர் அவுட்டாக இல்லையான்னு பார்த்து போட்டு, அவுட்டாக இருந்தால் சிவப்பு லைட் பற்றும், இல்லை நாட் அவுட்டை ஒரு விளையாடலாம் அப்படின்ட்டா பச்சை லைட் பற்றும். பார்த்துருக்கீங்களா?
அதுதான் அந்த என்ன சொல்கிறது, இந்த லைட்டுகளை பயன்படுத்தி இப்போ பச்சை லைட் பார்த்தினா அனுமதி, சிவப்பு லைட் பார்த்தினா அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க தெரியுமா அந்த கிரிக்கெட்டில். அதே மாதிரி தான் அவுட்புட்டை வந்து இந்தந்த இப்படி லைட்டில் கண்டுபிடிச்சாங்க. இப்போ 1 2 3 4 5ன்னு 10ன்னு 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கலர் பல்ப் இருக்கும். விட 7ன்னு வைங்க, 3 4 கூட்டி 7ன்னா அந்த 7வது நம்பருக்கு நேராக இருக்க பல்பு 10. இப்போ கான்செப்ட் விளங்குதா அவங்க அந்த பல்ப் இந்த வேக்கம் டியூப் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு? இப்போ நம்ம பஞ்ச் கார்டில் பார்த்தோம் 1 2ன்னு அந்த நம்பருக்கு நேராக ஓட்டை போட்டிருந்தாங்க. இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்சர் என்ன பண்ணுவோம், 1 2 3ன்னு 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். ஒவ்வொரு நம்பருக்கு நேராக ஒரு பல்ப் இருக்கும். வாரை விட இப்போ 8ன்னா அந்த 8க்கு நேராக இருக்க பல்பு 10. இதுதான் வேக்கம் டியூப். இப்போ புரியுதா வேக்கம் டியூப் என்ன பண்ணணுன்னு? இதாக இருக்கார், இவர் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு போல். வேக்கம் டியூப்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பல்ப் தான். சரி, உங்களுக்கு இதை பற்றி பெருசாக ஒன்றும் தெரிய தேவையில்லை. நிறைய பிள்ளைகள் படிக்கிற சில பிள்ளைகளுக்கே வேக்கம் டியூப்னா என்னதில்லை, கண்ணால் பார்த்ததில்லை அவங்க. தரவு உள்ளீடு, தேக்கி வைத்தல், வெளியீடு ஆகியவற்றுக்கு துளையட்டைகள், டேட்டா இன்புட் அவுட்புட் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் இந்த பஞ்ச் கார்டுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் கார்டு இப்போ நாங்கள் காட்டணும் தானே, ஒரு அட்டை இருக்கும், அந்த அட்டையில் ஓட்டையாக இருக்கும். முதலாவது தலைமுறை கணினியில் இந்த வேக்கம் டியூபையும் பஞ்ச் கார்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்பங்கள், வன்பொருள், பயன்படுத்தும் மென்பொருள்னா என்னென்னா, நான் சொன்னேன் தொட்டு உணர முடியாதது, அதெல்லாம் மென்பொருள்னு சொன்னது நான் தானே. மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் இப்படின்டா என்னென்று உங்களுக்கு இப்போது விளங்காது. நீங்கள் எதிர்வரும் காலத்தில் ஏஎல்ல தான் இதெல்லாம் படிப்பியல். மெஷின் லாங்குவேஜ் பற்றி சும்மா ஏதாவது மெஷின் லாங்குவேஜ்ன்றது இந்த 0 1 1 0 எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்கள் சொல்லி, டீச்சர் ஆக்கள் சொல்லி, கம்ப்யூட்டருக்கு இந்த 0 1ன்ற இந்த 2 நம்பர், இப்போ இருக்க கம்ப்யூட்டருக்கும் அதே தான், 1 0 இந்த 2 நம்பரை தவிர வேறு எதுவுமே தெரியாது. கம்ப்யூட்டர் கூட்டல்லேருந்து கழித்தல்லேருந்து பெருக்கல்லேருந்து எல்லாமே இந்த 0 1ன்ற நம்பரை வச்சு மட்டுமே தான் செய்யும். கணினிக்கு இந்த 2 நம்பரை தவிர வேறு எதுவுமே தெரியாது. சரியா? நான் கதைக்கிறது இப்போ விளங்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இன்னொரு செஷனில் டைமில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இதை இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன, எல்லா பிள்ளைகளும் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த மெஷின் லாங்குவேஜ்னால் என்ன, அசம்பிளி லாங்குவேஜ்னால் என்னன்னே தெரியாது, ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கான்செப்ட் அப்படின்னா என்னென்ன, இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணிச்சிருவாங்க. ஏன்னா எக்ஸாமில் உங்களுக்கு இப்படின்னா என்னென்னு விளங்கப்படுத்த சொல்ல மாட்டாங்க. கேட்பாங்க, முதலாம் தலைமுறை கணினி 5 ஆப்ஷனை கொடுத்துட்டு எதுன்னு கேட்பாங்க. இந்த 4 கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு இதில் இருந்த ஒன்றை எடுத்து அதில் போட்டுட்டு கேட்பாங்க, முதலாம் தலைமுறை கணினி எது இதில் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதில் இருக்க நீங்கள் சரியாக சொல்லணும். இந்த கம்ப்யூட்டர்லாம் எப்படி இருக்குன்னு யாருமே இந்த பிள்ளையெல்லாம் பார்த்துருக்காதுகள். டைம் இல்லை, ஏன்னா நான் 1 hour தானே நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு, அதனால் உங்களுக்கு நான் இதெல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க லேட் ஆகும். சரி, நான் கேட்கணுமென்று இருந்தேன்னா இன்றைக்கும் என்ன 9 o'clock எண்ட் பண்ணுவோமா? ஏன்னா உங்களுக்கு தூக்கம் வரும் சில நேரங்களில், தூங்கணும், பிள்ளைகள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஓகே, 9 o'clock எண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ இன்னொரு 18 நிமிஷம் தான் இருக்குது. நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் செஷன்லேருந்து நான் உங்களுக்கு அந்த 2ஆம் பாடத்துக்கு உள்ளே போகலாம்னு இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் நல்லா விளங்கப்படுத்த நிறைய விஷயங்கள் இருக்குது. பிள்ளைகள் நீங்கள் கொஞ்சம் ஊக்கம் எடுத்து படிங்க. சரியா? இதெல்லாம் ஒன்றும் செய்யலாது, நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் என்ன இதை ஃபோட்டோலாம் காட்டி இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அது எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இல்லை நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறீங்களா? சொல்லுங்கள், மெசேஜில் சொல்லுங்கள். இதில் இருக்க ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு தலைப்பையும் தெளிவாக ஒவ்வொன்றையும் இது என்ன எப்படி வேலை செய்யுது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையும் தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லவா, இல்லை மற்ற பிள்ளைகள் மாதிரி நீங்களும் அப்படியே மனப்பாடம் பண்ணி போட்டு எக்ஸாமில் கேட்குற கேள்வி பதில் எழுதிட்டு போக போகிறீங்களா? ரெண்டில் உங்களோட ஆப்ஷன் தான். சொல்லுங்கள். ஏன்னா இது உண்மையில உங்களுக்கு பாடமாக்குறோம். நல்ல மெமரி பவர் இருக்குது போல். ஓகே, ஏன்னா பாடமாக எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் செய்வாங்க, பாடம் பண்ணி போட்டு எக்ஸாமில் கேட்டால் அப்படி எழுதிட்டு வருவாங்க. ஆனால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் அதில் என்னென்ன இருக்குன்னா யாருக்கும் தெரியாது. ஓகே, அப்போ மனப்பாடம் பண்ணுறீங்களா? ஓகே, அக்ஷயா பாடமாக்குறோம்னா ஓகே. ஓகே, குட். அப்போ இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க.
சரி, இந்த முதலாம் தலைமுறை கணினி நான் சொன்ன மாதிரி இந்த வருஷ இடைவெளிக்குள்ளே, இந்த வருஷமெல்லாம் பாடமாக்க தேவையில்ல, வருஷமெல்லாம் என்னைக்கும் கேட்க மாட்டாங்க. முதலாம் தலைமுறை கணினியில் பயன்படுத்தின வன்பொருள் தொழில்நுட்பம், மென்பொருள் தொழில்நுட்பம், அதில் உள்ள இயல்புகள், அதிக அளவு வெப்பமா ஐயோ கடவுளே, யாரா நீங்கள் வெப்பம் எழுதி வச்சு விட்ருக்காங்க. இல்லை பிள்ளைகள் புத்தகம் கையில் வச்சுருக்கீங்களா? ஒருவேளை நான் பழைய புத்தகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. வெப்பம் இருக்கு. சரி, அதிகளவு வெப்பம் உற்பத்தி ஆகின்றது. இதுக்கு காரணம் என்னென்னா, நான் இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா, ஒரு பெரிய ரூமுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சுவர் மாதிரி இருந்துச்சு கம்ப்யூட்டர். அது உள்ளே ஃபுல்லாக எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் கரண்ட் யூஸ் பண்ணுறது, நிறையா ஹீட் ஆகும் அந்த இடம். மெதுவாக தொழிற்படுகின்றது, ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும், அளவில் பெரியது. இப்போ காட்டின பார்த்தீங்களா, ஒரு ரூம் சைஸில் இருந்துச்சு. காட்டின பார்த்தீங்க தானே ஃபோட்டோவில், பார்த்தீங்களா? ஒரு ஒரு ரூமே அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்கும், 4-5 ரூமை சேர்த்து. அதில் உள்ள இயல்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கும் இங்கும் கொண்டு செல்லப்பட முடியாதா? நான் தான் கொடூரமாக தமிழ் வாசிக்கிறேன்னா இவனுங்களும் வேறு இப்படி வச்சுருக்காங்க. அங்கும் இங்கும் கொண்டு செல்லப்பட முடியாது, எங்கேயும் கொண்டு போக முடியாதுன்னு சொல்ல வராங்க. மின் அதிக அளவில் நுகரப்படுகின்றது, புள்ளிய காணையில். மின்சாரம் ரொம்ப அதிகமாக செலவாகும் ஒரு கம்ப்யூட்டர். விலை அதிகம்னா விலை அதிகம்னு போட்டிருக்கு தானே, விலை அதிகம்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க, அதை யாருமே வேண்ட மாட்டாங்க. அது ரிசர்ச் பர்பஸ்க்காக அதை வச்சு செஞ்சு கொண்டு இருந்தாங்க, அந்த விலை அதிகம்னு போட்டிருக்காங்க. மற்றபடி அதை யாரும் வாங்கினதும் இல்லை, யாரும் தங்களோட சொந்த யூஸுக்கு பயன்படுத்தினதும் இல்லை. சரியோ, விலை அதிகம்ன்றதுனால யாரும் வேண்டுவாங்க நினைக்கக்கூடாது. அடுத்து இந்த இருக்குது, இந்த 5 கம்ப்யூட்டர் தான். இஎன்ஐஏசி, இடிவிஏசி, இடிஎஸ்ஏசி. சரி, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்களா? சரி, நீங்கள் டைம் இல்லைனா நீங்கள் பாருங்கள். சரியா, இன்டர்நெட்டில் கூகுளில் போய் பாருங்கள், இந்த கம்ப்யூட்டர்லாம் எப்படி இருந்துருக்கும். பெரிய பெரிய ரூம் சைஸில் பெருசாக இருக்கும். சரி, 2ஆம் தலைமுறை கணினிகள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதில் போட்டிருக்கு. மனப்படம் மட்டும் சொல்லிகிட்டே இல்லானே பண்ணணும். பயப்பட வேணாம், நான் என்ன பூச்சாண்டியா இல்லை தானே. இன்றைக்கி டேட் வந்து 13, நெக்ஸ்ட் மந்த் 15 or 16 உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் ஒரு சின்ன ஃபஸ்ட் பாடத்தில் நான் சொன்ன அந்த 3 பார்ட் இருக்குது தெரியுமா, 3 பகுதிகள் கேள்விகள் வரும் எக்ஸாமுக்குன்னு. அதை தவிர்த்து வேறு எந்த பாட்டிலேருந்து நான் கேள்வி கேட்க மாட்டேன். அந்த 3 பாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் ஒரு 20 MCQ கேள்வி. டிரான்சிஸ்டர்னால் என்னென்னு சொல்லணுமா, சொல்லவா? சரி, இந்த டிரான்சிஸ்டர்னால் என்னென்னா, நீங்கள் ஓஎல்ல அடுத்த வருஷம் படிப்பீங்க, சயின்ஸ் பாடத்தில் வரும் பிள்ளைகள், தயவு செஞ்சு அதை படித்து வச்சுக்கோங்க. டிரான்சிஸ்டரை பற்றி தெளிவாக பிஎன்பி என்பிஎன் நான் இப்போ சொல்கிறேன். என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டர்னால் என்ன, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்றது உங்களுக்கு சயின்ஸ் பாடத்தில் வரும். நான் இப்போ பைத்தியக்காரத்தனமாக என்ன பகுதி என்ன சயின்ஸ் பாடத்தில் ஓஎல்ல வரும்னு நினைக்கிறேன், 11ஆம் ஆண்டு புத்தகத்தில் என்பிஎன்பி டிரான்சிஸ்டர் பற்றி உங்களுக்கு வரும். இந்த டிரான்சிஸ்டர் பற்றி நீங்கள் சயின்ஸ் பாடத்தில் படிங்க, மற்ற பிள்ளைகள் சும்மா படிக்காமல் விட்டுருவாங்க, இது என்னடாப்பா இதுன்னு. ஆனால் இந்த டிரான்சிஸ்டர் இல்லாமல், இந்த நீங்கள் போட்டிருக்கீங்க இந்த டிரான்சிஸ்டர், இது இல்லாமல் கம்ப்யூட்டரே இல்லை. உங்கள் கையில் இருக்க ஃபோன் இருக்குல்ல, அதுக்குள்ளே 3 பில்லியன் டிரான்சிஸ்டர் இருக்குது. சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் கையில் வச்சுருக்க ஃபோனில் 3லேருந்து 5 பில்லியன் டிரான்சிஸ்டர், அதுக்குள்ளே சின்ன சின்ன டிரான்சிஸ்டர் இருக்குது. சரி, வாரேன். டிரான்சிஸ்டர்னால் என்ன? சரி, உடனே தம்ஸ்அப்பில் போடுங்க, டைம்ஸ் ரொம்ப போய்கொண்டிருக்கு. கொஞ்சம் டிரான்சிஸ்டரை பார்த்ததே இல்லை அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யும், எதுவுமே தெரியாது. எமோஜியில் போடுங்க, சட்டன் போடுங்க. பார்த்துருக்கேன், தெரியும். அவர் பார்க்கல, தெரியாது. பார்க்கல, டிரான்சிஸ்டர்னு தெரியாது. அக்ஷயா தெரியாது. அனுஷா, நிலா பார்த்துருக்கீங்களா, தெரியுமா ஏதாவது? டிரான்சிஸ்டர் ரொம்ப முக்கியம். சரி, நான் சொல்கிறேன். டிரான்சிஸ்டர்னால் என்னென்னா, இருங்க, டிரான்சிஸ்டர் அதுக்கு முதல் இங்கே வரேன். இதில் 2ஆம் தலைமுறை கணினியில் இங்கே இருந்ததை அப்படியே தூக்கி போட்டுட்டு அவங்க இங்கே டிரான்சிஸ்டரை உருவாக்கியிருக்காங்க. இந்த டைம் பீரியடில் தான் டிரான்சிஸ்டரை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே இது வந்து லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது ஹை லெவல் ப்ரோக்ராம். இந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் இப்போ நம்ம கையில் இருக்க இந்த கம்ப்யூட்டர் ஃபோன்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்கண்ணே.
டிரான்சிஸ்டர்னால் என்ன? இந்த இருக்குது வாரேன். இந்த இருக்குது. இதை எங்கேயாவது இந்த பல்புகளுக்குள்ள ரிமோட்டுகளில் எங்கேயாவது போர்டுகளில் பார்த்துருக்கீங்களா பிள்ளைகள்? இப்படி 3 பின் இருக்கும், இப்படி கருப்பு கலரில். யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? 3 பின் இருக்கும், கருப்பு கலர் மேலே ஹெட்டு. பார்த்ததில்லை. இதெல்லாம் பார்க்கணும். நான் அதெல்லாம் ஏழு படிக்கும்போது வீட்டில் உடஞ்ச பழைய டிவியை உடச்சி அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு டிரான்சிஸ்டரையும் கலட்டி எடுத்தேன். இந்த டிரான்சிஸ்டர்னால் என்ன? இது வந்து உங்களுக்கு சயின்ஸ் பாடத்தில் தெளிவாக இருக்கும். நான் இப்போயும் நடத்துகிறேன் உங்களுக்கு. சரியா? இந்த இருக்கு ஜஸ்ட் வெயிட். இந்த இருக்கு உங்களுக்கு என்பிஎன் பிஎன்பி 2 டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு இருக்குது. பெரும்பாலும் இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்பிஎன் இதுதான் உங்கள் எல்லாரும் நீங்கள் மோஸ்ட்லி பயன்படுத்துவீங்க. பிஎன்பியை வந்து பெருசாக யாரும் பயன்படுத்துறதில்லை அதிகமாக. இது வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக இருக்குது. இந்த சிம்பிள்லாம் அடுத்த வருஷம் நீங்கள் உங்களோட சயின்ஸ் புத்தகத்தில் படிப்பீங்க. டீச்சர் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து கலெக்டர், பேஸ், எமிட்டர், சேகரிப்பான், இதுக்கு வந்து தளம், வெளியிடுவான், அப்படி இப்படின்னு ஏதோ தமிழ் வார்த்தைகள் இருக்குன்னு சரியான தமிழ் வார்த்தை தெரியலை. இந்தளவுக்கு நீங்கள் டீப்பாக படிக்கிறதுல நீங்கள் சயின்ஸில் படிப்பீங்க. இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யும்னா, இதால் கரண்ட்டு வரும், இதால் கரண்ட்டு வந்து இப்படியே வெளியேறும். இந்த பேஸ் என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் பண்ணும். இதால் கரண்ட்டு போகணுமா போகக்கூடாதா. இது ஒரு சுவிட்சு மாதிரி. நான் கதைக்கிறது விளங்குதா? கதைக்கிறது விளங்குது தானே? டைம் 10 நிமிஷம் தான் இருக்குது. இது வந்து இதால் கரண்ட்டு வரும், இது வந்து இதால் போயிடும். ஆனால் இது போகணுமா, இதால் போகணுமா இல்லை போகக்கூடாதான்னு முடிவு பண்ணுறது இந்த பேஸ் தான். சரியா? இந்த பேஸ் தான் முடிவு பண்ணும். சரி, இதை வச்சு எப்படி கம்ப்யூட்டர் உருவாக்குனாங்கன்னு சொல்கிறீங்க? இது கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுது? இதுக்கும் கம்ப்யூட்டருக்கு என்ன சம்மந்தம்? இவ்வளோ பெருசாக இருக்கே, இது என்ன கம்ப்யூட்டருக்குள்ளே 4 பில்லியன் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே ஃபோனுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ரைட், கம்ப்யூட்டருக்குள்ளே எப்படி டிரான்சிஸ்டர் இருக்குது தெரியுமா? எப்படின்னா இந்த இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். இந்த இருக்குது பிரான்ச் எஜுகேஷன். பிள்ளைகள் நோட் பண்ணி வைங்க, இங்கிலீஷில் தான் இருக்கும், ஒன்றுமே விளங்காது. சும்மா போய் படம் பார்த்து வைங்க. சரியா? இந்த பிரான்ச் எஜுகேஷன் ஹவ் டு டிரான்சிஸ்டர் பில்ட் டு சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு இருக்கு. இது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, சும்மா பார்த்து வை, அவ்வளோதான். இந்த இருக்குது வாரேன். இந்த படம் இருக்குல்ல, அண்ட் ஆர் நாட் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் அடுத்த பாடத்தில், அதுக்கு அடுத்த பாடத்தில் படிப்பீங்க. நான் இப்போ சொல்கிறேன். இந்த இருக்கா, இதுதான் உங்களோட சிபியு சிப்பு. உங்களோட ஃபோனுக்குள்ளே நீங்கள் ஃபோனை பின்னுக்கு கலட்டுனீங்கன்னா உள்ளுக்கு இப்படி கருப்பு கலரில் இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. சரியா? வெயிட், மைக்ரோ கண்ட்ரோலர்னா எப்படி இருக்கு? என்னடா டிரான்சிஸ்டருக்கு போயிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கானேன்னு நினைக்க வேணாம். மைக்ரோ கண்ட்ரோலர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். எதுக்கும் யோசிக்க வேணாம், குழம்பவே வேணாம், அப்படியே பொறுமையாக சும்மா கதை மாதிரி கேட்டுக்கொண்டுருங்க. எங்கேயாவது இந்த மாதிரி சிப்பை பார்த்துருக்கீங்களா? ஏதாவது கருப்பு போர்டில் பார்த்துருக்குன்னா உடனே தம்ஸ்அப் போடணும், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கருப்பு கலர் சிப்பை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா போர்டுகளில்? இப்படி கருப்பு கலரில் பெட்டியா? பார்த்தது இல்லையா? சரி, பார்ப்போம். உங்களுக்கு ஒரு நாள் அதை பார்த்ததில்லை. சரி, இந்த சிப்பு இருக்குல்ல, உங்கள் ஃபோனை பின்னு கலட்டினீங்கன்னா அதுக்குள்ளே இந்த சிப்பு இருக்கும். இந்த சிப்புக்குள்ளே 4 பில்லியன் டிரான்சிஸ்டர் இருக்கும். அந்த 4 பில்லியன் டிரான்சிஸ்டர் எப்படி இருக்குன்னா, இப்படி சின்ன சின்ன இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 100 100 200 300 400 நிறைய குட்டி குட்டி டிரான்சிஸ்டர் இருக்கும். அந்த குட்டி குட்டி இதை எப்படி குட்டியாகணும்னு கேட்டிங்கன்னா, இதோட மாடலையே மாற்றி, இதுதான் வேலை செய்யும், ஆனால் இதோட மாடலை மாற்றி ரொம்ப சின்னதாக்கி உங்கள் ஃபோனுக்குள்ளே 4-5 பில்லியன் டிரான்சிஸ்டரை வச்சுருக்காங்க. இந்த டிரான்சிஸ்டரால் இப்படி கரண்ட்டு வரும். இந்த இருக்க 3 பின்னு, இதில் ஒரு பல்ப் இருக்குது. இது உங்களுக்கு கேட்ஸ் பாடத்தில் ரொம்ப முக்கியம், நான் இப்போயே சொல்கிறேன்.
கேட்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு பயன்படும். இந்த இடத்துல சார் எல்லாம் ஒரு தம்ஸ் போடுங்க. உங்களுக்கு போர் அடிக்குதா? போர் அடித்தா சொல்லுங்க. இப்படி ஒரு பேட்ரி இருக்குது சரியா? இந்த பேட்டரிக்கு ஒரு பக்கம் ப்ளஸ் இன்னொரு பக்கம் மைனஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. இந்த இடத்துல ஒரு பல்ப் இருக்குது. இப்போது இங்கேருந்து இந்த பல்புக்கு நான் கரண்ட் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் சயின்ஸ் பாடத்துலேயும் படிப்பீங்க, விலங்குலன்னு சொல்லல. இப்போ இதில் ஒரு பல்ப் இருக்குது சரியா? இப்போ இந்த பல்பு பத்தும். இந்த பல்பு பத்தும். எப்படி பத்தும்? இதுக்கு கரண்ட் போகிறதுனால. நான் கொஞ்சம் கேவலமாக ட்ராயிங் பண்ணுறேன், தப்பாக நினச்சிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நான் ஒரு டிரான்சிஸ்டரை வைக்கிறேன். டிரான்சிஸ்டருக்கு 3 கம்பி இருந்துச்சா? இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர்னு சும்மா கதைக்கு சொல்கிறேன் வச்சுக்கோங்க. இப்போது நான் சொன்னேன்னா இது வந்து கலெக்டர் சி, இவர் வந்து எமிட்டேட்டர் வெளியாகிற இடம். பேசாமல் உங்களுக்கு சயின்ஸ் பாடம் எடுக்கலாம் போலண்ணா. இந்த இருக்கா, இது சி முனை, இது இ முனை. வயர் இதில் கனெக்ட் ஆகிருக்கும், இது நடுவில் பேஸ் சரியோ? இப்போ இந்த கரண்ட் இதால் வந்து இப்படியே இங்கால வந்து இங்கால போகணுமா போகக்கூடாதான்றது முடிவு பண்ணுறது யார்? இந்த பேஸுங்கிறவர் சரியா? இந்த பேஸுங்கிறவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் இந்த இடத்துலேருந்து கரண்ட்டை கொடுக்குறேன். கரண்ட்டை கொடுத்தா இப்போ என்ன நடக்கும்? இதாலேயும் கரண்ட்டு போகும், இதாலேயும் கரண்ட்டு போகும். அப்போ இதாலேயும் கரண்ட் வரும், இந்த பல்பு பற்றும். இப்போ நான் இந்த இடத்துல கரண்ட்டை கொடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ என்ன நடக்கும்? இதால் வந்த கரண்ட்டு இங்கால போகாமல் இருக்கும். ஏன்? இந்த சுவிட்சுக்கு கரண்ட்டு கிடைக்கல. அப்போ இந்த பல்பு பத்தாது சரியா? இவ்வளவு தான் டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இதை வச்சு எப்படி கம்ப்யூட்டர் உருவாக்குனாங்கன்னா இதுதான் நடக்கும். இதால் கரண்ட்டு வந்து இங்கால போச்சுன்னா மதிப்பு 1. இதால் கரண்ட்டு வந்து இங்கால போகாமல், இதுக்கு வழி கொடுக்காமல் போகாமல் போச்சுன்னா இதோட வேல்யூ 0. சரி, இந்த 0 1 என்னத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் இப்போ சொன்னேன் கம்ப்யூட்டருக்கு 0வையும் 1ஐயும் தவிர வேறு இது ஸ்க்ரீன் வரலன்னாவா? இப்போ நான் இப்போ இதுக்குள்ளே நிற்கிறேன், கூகுள் மீட்டுக்குள்ளே. திருப்பி ஒருக்கா செக் பண்ணுங்கள். 8:56 ஆகுது. ஷட் டவுன் பண்ண போகிறேன். அதான் இப்போ தெரியுதா? இப்போ கூகுள் மீட் தெரியுதான்னு கேட்குறேன். கூகுள் மீட்டுக்குள்ளே நிற்கிறீங்க. தெரியுது. நான் ஸ்க்ரீனை மாற்றி மாற்றி எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது போல், தப்பு பண்ணிக்கணும். 0 1 மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும்னு சொன்னேன்ல. இங்கே நாம் என்ன பார்த்தோம்? 2ஆம் தலைமுறைக்கான டிரான்சிஸ்டர்ஸை பயன்படுத்தினாங்க. டிரான்சிஸ்டரை பயன்படுத்தினதுனால என்ன? ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொண்டு வந்தாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி வேலை செய்யுன்னு சொன்னேன்? 0 1ன்னு வேலை செய்யுன்னு சொன்னேன்னா, 0 1ன்னு வேலை செய்யுன்னு சொன்னேன்னா, இப்போது சாரிடா, கரண்ட்டு இதால் வந்து இங்கால போச்சுன்னா மதிப்பு 1. கரண்ட்டு வந்து இங்கால போகாமல் இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு 0. இந்த 1 0வை வச்சு தான் கம்ப்யூட்டர் கணக்கு போடும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாம் போடும். இப்போதைக்கு நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா காணும், ரொம்ப குழம்ப வேணாம். இனி அடுத்தடுத்து வர பாடங்களில் இது தெளிவாக உங்களுக்கு விளங்கும். ஏன்னா இனி அடுத்தடுத்த வர பாடங்களில் இதுதான் பேசிக், இப்படி தான் நடக்கும். 1ன்னா என்ன? கரண்ட் போகுதுன்னு அர்த்தம். 0ன்னா கரண்ட் போகல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? பல்ப் எரிஞ்சிச்சுன்னா 1, பல்ப் எரியலைன்னா 0 சரியா? இதை பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டரே உருவாக்கியிருக்காங்க. இனி நீங்கள் அடுத்த பாடம் அந்த கேட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு தண்ணிப்பட்ட ஈஸியாக விளங்கும் சரியோ? இப்போதைக்கு 2ஆம் தலைமுறைக்கான இந்த டிரான்சிஸ்டரை கொண்டு வந்துட்டாங்க. டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி கூட்டல் கழித்தலெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் தலைமுறை டிரான்சிஸ்டர் பயன்படுத்தி. டேப்புன்னா என்னென்னா நாடா. இந்த நாடாவை எங்கேயாவது சாரி பிள்ளைகள் 3 நிமிஷம் தான் இருக்குது. நாடான்னா என்னென்னா, பழைய இந்த கல்யாண வீட்டு சீடிகளெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த சீடிகள், கல்யாண சீடிகள், டேப்பர் கார்டுன்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் ரோல் மார்க்கும் இழுத்தா உள்ளுக்கு இருந்து கருப்பு கலரில் ரிப்பன் மாதிரி நியூட்டாக அந்த பளபளன்னு. அனுஷா பார்த்துருக்காங்க, அக்ஷயாவும் பார்த்துருக்காங்க. நிலா பார்த்ததில்ல போலையே. உங்கள் அம்மாக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். அம்மாக்கள்ற அந்த காலத்து பார்த்துருக்கீங்க. அந்த காலத்து அந்த டேப்பர் கார்டுன்னு சொல்லுவோமே, 2 பக்கம் அப்படி வட்டம், அதுதான் நாடா, டேப் சரியா? அதெல்லாம் இப்போ 2ஆம் தலைமுறை கணினியில் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த அதெல்லாம் இல்லை, தூக்கி போட்டோம். ஆனால் இது பாருங்கள் 1056லேயே கொண்டு வந்துட்டாங்க.
அடுத்து ஃப்ளாப்பி டிஸ்க்னால் அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களோட அப்படி மடங்கும் டிஸ்க்கு. அந்த ஹேக்ஸ்டோபியோட கவர் மாதிரி இப்படி மடங்கும். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செஷனில் ஃபோட்டோஸை காட்டுறேன். இப்போ டைமில் 2 நிமிஷம் தான் இருக்குது. சரி, இதை இவ்வளோத்தையும் உங்களுக்கு இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் விளங்கப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்களுக்கு விளங்காமல் பிறகு உங்களை போய் கஷ்டப்படுவீர்கள். இருந்தாலும் நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? 2 நிமிஷம் தான் இருக்குது. செஷன் எண்ட் பண்ண போகிறேன். 1 நிமிஷம் தான்.